இட்ஸ் கால்ட் பீஸ். இயேசுவிலே நம்முடைய காரியங்களுக்கெல்லாம், பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் ஒரு தீர்வை கண்டுவிட்டால் அதுதான் நமக்கு சமாதானம். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 47வது வசனத்திலையும் 48வது வசனத்திலையும் ஒரு பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு எப்படி ஆகிலும் அவரை சென்று சந்தித்து அல்லது அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய உடையை தொட்டு தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவள் விரும்புகிறார். அவளுக்கு ஒரு விருப்பம். வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வியாதியோடு பல வருடங்களாக 12 வருஷ வியாதியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில 12 வருட வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை காலங்கள் இந்த வியாதிய நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருத்தங்கள் உண்டாயிருக்கும் என்று தெரியவில்லை. அப்பொழுது அவள் ஒரு முடிவு செய்கிறாள். நான் இயேசுவிடத்திலே சென்றால், நான் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டால் இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை எனக்கு சுகத்தை தரக்கூடும் என்று பெரிய கூட்டத்துக்கு நடுவிலே அந்த பெண்மணி சென்று ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு பார்க்கிறார். அவன் செஞ்சது வேற ஒண்ணும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட வேளையில அவள் குணமானதை அவள் உணர்ந்தாள். சுகமாக்கப்பட்டதை அவள் உணர்ந்து ஆண்டவராகி இயேசு கேட்டாரு, எம்மா யார் என்னை தொட்டது என்ற உடனே மக்கள் குழம்புறாங்க. எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்கள் என்ற உடனே அந்த பெண்மணி வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே நான் தான் அந்த பெண்மணி. 12 வருட பெரும்பாடு, 12 வருட வேதனை உள்ள வாழ்க்கை, 12 வருட நோய் உள்ள வாழ்க்கை. நான் இந்த வாழ்க்கையோடு 12 வருடங்கள் இந்த வேதனை ஒன்றைத்தான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக நின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வேதனை நீங்கி நீ சமாதானத்தோடு நீ போக வேண்டும் என்று சொன்னார். அப்ப உண்மையான ஒரு சமாதானம் என்னவென்று கேட்டால், இயேசுவிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு, இயேசுவிலே நம்முடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவை காணுதல். இன்னைக்கு வாழ்க்கையில அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருடங்கள் வியாதிப்பட்ட வாழ்க்கை, 12 வருடங்கள் நோயிலே படுத்திருந்த வாழ்க்கையை இன்றைக்கு அன்றைக்கு ஆண்டவர் பார்த்து அந்த மகளிடத்திலே சொன்ன ஒரு காரியம், நீ இத்தனை வருட காலங்கள் உன் வாழ்க்கையில வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய், இத்தனை வருட காலங்கள் உன் வாழ்க்கையில நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இத்தனை வருட காலங்கள் உன் வாழ்க்கையில நீ வலி, வேதனைகள், சஞ்சலங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த நாளிலே உன்னுடைய வேதனைகள் நீங்கி சமாதானமாக இரு என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் என்று சொல்லும் பொழுது நாம் இயேசுவிலே காண்கின்ற ஒரு தீர்வு, நாம் இயேசுவிலே காண்கின்ற ஒரு விடுதலை, நாம் இயேசுவிலே காண்கின்ற ஒரு அற்புதத்தை தான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் என்று சொல்லுகிறது. வாழ்க்கையில இன்றைக்கு மனிதர்கள், ஒரு வியாதியோடு இருக்கிற மனிதர்கள் சமாதானத்தோடு வாழ முடியாது. இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம், உன்னுடைய வேதனை நீங்கி நீ சமாதானமாயிரு. அப்ப ஆண்டவருடைய ஒரு பெரிதான நோக்கம், ஆண்டவருடைய ஒரு நோக்கம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளிலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வை விடுவிக்க விரும்புகிறார். முதலாவதாக நாம் அதை தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய வாழ்நாட்களில, என்னுடைய கல்லூரியில நான் படித்துக் கொண்டிருந்த நாட்களில என்னுடைய பேர் ஆரோக்கியசாமி. பேருக்கேற்ற ஒரு ஆரோக்கியம் எனக்கு இருந்தது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்ல உடல் வாகு. இன்னும் சொல்லணும்னா, அந்த கல்லூரியிலேயே சில மாணவர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப ஃபிட்டா உடம்ப வச்சிருக்கிற, நீ உண்மையிலேயே பேருக்கேற்ற ஒரு மனிதன், நீ ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதன் தான் என்றெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனால் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே என்னுடைய கல்லூரி படிப்பினுடைய இறுதி ஆண்டு, அப்பொழுது நான் மாஸ்டர்ஸ் டிகிரி எம்எஸ்சி பிசிக்ஸை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்ப என்னுடைய இறுதி ஆண்டிலே நான் இருக்கிற வேளையிலே நான் சுகவீனமான என்னுடைய 22 வயதிலேயே நான் சுகவீனமானேன். அதுவும் ஒரு காய்ச்சல் தலைவலி அல்ல, ஒரு மிகுதியான ஒரு போராட்டம் உள்ள வியாதி, மரண வியாதியிலே அகப்பட்டேன். ஒரு மரணத்தின் வியாதி. அது அந்த நிலையை இன்றைக்கு எண்ணி பார்த்து பார்த்து என்னை வியந்து நான் இன்றைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நான் இன்றைக்கு சொல்லுவேன். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே உயிரோடு இருந்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னுடைய வேதனையை நீக்கி எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அதனால உங்க மத்தியில இருக்கிறேன். நான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பேன். போய்கிட்டு இருக்கிற வேளையில இப்படி கை இப்படி இருக்கும், இப்படி ஆடும் பார்த்துக்கிட்டேன். இவ்வளவுதான். கை